இப்போ விட்டு போன தொழுகையை நம்ம கலா தொழுகிறோம், ஆனால் தராவியை தொழுக முடியுமா? நம்மளுக்கு ஒரு நாள் அந்த தராவி நம்ம தவறுச்சுன்னா நம்ம கையில் இருந்து ஒரு லட்சம் நம்ம போனால் எவ்வளோ கவலைப்படுவோமோ அதே மாதிரி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம இப்போ உள்ள காலத்தில் அப்படி இருக்கோமா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அப்போ இந்த ரமலானுடைய தராவி, ரமலானுடைய துவா, ரமலானுடைய இஸ்திக்பாரு, ரமலானுடைய இஹ்திகாப், ரமலானில் ஓதக்கூடிய குர்ஆன், சுபஹானல்லாஹ், ரமலானில் வைக்கக்கூடிய நோன்புங்கிற ஒரே ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ அழகுபடுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான். அதையெல்லாம் நம்ம தெரிந்து அறிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா முழுமையான உம்மத்தாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. பதுரு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த பதுரு போருக்குள்ளே தான் நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய இஸ்லாம், நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய தக்வா, நம்மளுடைய தவக்கல், நம்மளுடைய இஹ்லாஸ், நம்மளுடைய இக்ராம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் நம்ம வைக்கக்கூடிய அந்த இஸ்குங்க முஹப்பத், ஆசிக்கிய ரசூலாக நம்ம மாறணுண்டா அந்த முஹப்பத்து நம்மளுக்கு வரணும். அப்போ நம்ம சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை நம்ம அறிகிறது மாதிரி நம்ம 313 பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அவர்களை நினைவு கூறக்கூடிய வல்லமையை அல்லாஹு தஆலா தருவானாக. அவர்களுடைய திருநாமத்தை